Hello everyone, welcome to Shiksha Club. UGTRB 2026 எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் எண்டுக்குள்ள வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸாம்ஸும் நவம்பர் இல்ல டிசம்பர் மந்த்ல கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் அனாலிசிஸ்ல இருந்து தான் போகணும். சிலபஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது எந்தெந்த ப்ரையாரிட்டி வைஸ் நம்ம இந்த டாபிக்ஸ் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா கம்மி டைம்லயே நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 2024 நடந்த யூஜிடிஆர்பில எந்தெந்த கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எந்தெந்த டாபிக்ல இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல டோட்டலா 45 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில 60 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதிகமான கொஸ்டின் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தான் கேட்டிருக்காங்க அண்ட் ஆர்கானிக்ல 45. ஸோ டோட்டலா இந்த எக்ஸாம் 150. ஸோ இண்டிவிஜுவலா நம்ம சாப்டர் வைஸ் இதை டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ யூஜிடிஆர்பி சிலபஸ்ல பார்த்தோம்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில மொத்தமா 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 யூனிட்ஸ்ல ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் கெமிக்கல் பாண்டிங். இது ரெண்டு யூனிட் 1. அடுத்த யூனிட் 2ல பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். அண்ட் தென் யூனிட் 3ல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அண்ட் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இது எல்லாமே யூனிட் 3. இது யூனிட் 2, இது யூனிட் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலா நமக்கு குவாண்டம் கெமிஸ்ட்ரி வந்து பிசிக்கல்ல தான் வரும். ஆனா இங்க வந்து குவாண்டம் கெமிஸ்ட்ரிய இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல விச் இஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல இன்வால்வ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த டாபிக்ல 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் குவாண்டம் கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம பார்க்கும்போது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில மொத்தமா 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லா எக்ஸாம்லயுமே நடக்கிறது தான். கோஆர்டினேஷன் அண்ட் ஆர்கனோமெட்டாலிக்ஸ் இந்த 2 டாபிக்ல இருந்து கண்டிப்பா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிஎஸ்ஐ, செட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில இருந்து அதிகமான கொஸ்டின் அதுல இருந்து தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் சொன்ன மாதிரி இங்க 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதனால அப்படின்னா மேக்சிமம் குவாண்டம்னாலதான். குவாண்டம் கெமிஸ்ட்ரியில இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து கெமிக்கல் பாண்டிங். கெமிக்கல் பாண்டிங்ல மெயினா கேட்டிருக்கிறது விஎஸ்சிபிஆர் தியரி பேஸ் பண்ணி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. அதே விஎஸ்சிபிஆர் தியரியில ஜியாமெட்ரி ப்ரெடிக்ஷன், ஷேப் ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப போரான் கொடுத்துட்டு போரான் ஹாலைட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதோட லூஸ் அசிடிட்டி ஆர்டர், பெசிசிட்டி ஆர்டர்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் டி பிளாக், எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பிளாக்ல மெயினா கேட்டிருக்க கொஸ்டின் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல பார்த்துட்டு போகாததுனால நம்ம இந்த கொஸ்டின் எல்லாம் மிஸ் பண்ணுவோம். பிளாக் எலிமெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இந்த யூஜிடிஆர்பில நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து சொன்ன மாதிரி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில மெயினா கேட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு காம்ப்ளெக்சஸ் கொடுத்து அதோட நேம் கேட்டிருந்தாங்க. அதாவது நேம் கொடுத்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கோஆர்டினேஷன்ல நிறைய கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அயனைசேஷன் மெயினா ஐசோமெரிசம் கேட்டிருந்தாங்க. ஐசோமெரிசம் பேஸ் பண்ணி கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் டபுள் சால்ட்ல இருந்து, அதாவது பொட்டாஷ் ஆலமோட கே பிளஸ் SO4 2- ரேஷியோ எல்லாம் கேட்டிருந்தாங்க. ரைட். ஸோ அப்ப நமக்கு பொட்டாசியம் ஆலமோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ சில பேசிக்கான டீடைல்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டு போயிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ யூஜிடிஆர்பில அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு பாக்குறப்போ நம்ம மெயினா ப்ரையாரிட்டி வைஸ் பாக்குறப்போ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல மெயினா அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருந்தாங்க. அடுத்த ப்ரையாரிட்டி என்னன்னா டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன், அடுத்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிபிகேஷன் கம்பைன்ட் வித் குவாண்டம் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் அடுத்து டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து கெமிக்கல் பாண்டு, அடுத்து பி பிளாக் எலிமெண்ட். ஸோ ப்ரையாரிட்டி ஆர்டர் இதுதான், நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அண்ட் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஆப்வியஸா எல்லா எக்ஸாம்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எது அப்படின்னா அது வந்து தெர்மோடைனமிக்ஸ் தான். தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ண டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்றப்போ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. NMR, UV எல்லாமே. ஸோ யூவி NMR பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் அதிகமா இருந்தது. அதனாலதான் இங்க 15 கொஸ்டின். ஸோ இது இன்னும் பிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மட்டும் கிடையாது,
இங்க ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் சிலபஸ்ல வந்து இதுக்கு கீழே தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து தெர்மோடைனமிக்ஸ், அடுத்து கைனடிக்ஸ். கைனடிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர். சில கொஸ்டின்லாம் ரொம்ப பேசிக்கா இருந்தது. இப்போ ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் கேட்டிருந்தாங்க. அப்ப நமக்கு அதோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே நம்ம என் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்த ப்ரையாரிட்டின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அகைன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நர்ன்ஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி. இதுல மெயினா என்ன ட்ரிக் இருந்தது அப்படின்னா நம்ம பிளஸ் மைனஸ் சைன் மாத்தி போடாம இருக்கணும். இஸ் ஈக்குவல் டு இ நாட் மைனஸ், இ நாட் மைனஸா பிளஸ்ஸா. ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வர மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மற்றபடி காம்ப்ளிகேட்டடா எதுவும் இல்லை எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில. அதே மாதிரி கேல்வனைசிங்னா என்ன, அது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோட்ஸ் எலக்ட்ரோட்ஸ் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த சாப்டர்ல 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்ல மில்லர் இண்டஸ்ட்ரிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ஆர்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் டிஃபெக்ட்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சாலிட் ஸ்டேட்ல கேட்டிருந்த கொஸ்டின். அடுத்த ப்ரையாரிட்டின்னு பார்த்தோம்னா கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட் ஆப்ஷன், பிசிக்ஸ் ஆப்ஷன், இதெல்லாம் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நம்ம ப்ரையாரிட்டி வைஸ் இது பண்ணோம்னா சொன்ன மாதிரி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு பார்த்தா தெர்மோடைனமிக்ஸ் தான். பட் இங்க யூஜிடிஆர்பில ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இன்க்ளூட் ஆனதுனால இங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் தென் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அடுத்து கெமிக்கல் கைனடிக்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, சாலிட் ஸ்டேட், அதுக்கப்புறம் கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ், அண்ட் தென் கேஷியஸ் ஸ்டேட். கேஷியஸ் ஸ்டேட்ல இருந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஐடியல் கேசஸோட கண்டிஷன் என்ன, அப்புறம் ரவுல்ஸ்ல பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இதுதான் ப்ரையாரிட்டி சாப்டர்ஸ். அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அகைன் எப்பவுமே ஹை ப்ரையாரிட்டி சாப்டர் அப்படின்னா அது வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எப்பவுமே கேட்பாங்க. அந்த மாதிரி தான் ஆர்ஆர் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறது, RRSS கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு சாஹா ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு நிறைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தாங்க. சாஹாஸ், நியூமன் எக்லிப்ஸ்டு, நியூமன் ஸ்டாகர்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இதுல எது சாஹா ஸ்ட்ரக்சர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில. அதே மாதிரி வால்டன் இன்வர்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். அண்ட் இந்த எக்ஸாம்ல மொத்தமா 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில. அடுத்து மெட்டீரியல் கெமிஸ்ட்ரின்றப்போ இங்க சிலபஸ்ல என்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலிமர்ஸ் அண்ட் டைஸ் ரிலேட்டடா. பாலிமர்ஸ் அண்ட் டைஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் எல்லாமே மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ இதுல மொத்தமா 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல நம்ம நார்மல் ரியேஜென்ட்ஸ் பேஸ் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து நம்ம அடிஷன், எலிமினேஷன், சப்ஸ்டியூஷன், இதெல்லாம் பேஸ் பண்ண ரியாக்ஷன் டாபிக் தான் இது. ஸோ இதுல மொத்தமா 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் பாண்டிங். நேச்சர் ஆஃப் பாண்டிங்ல நம்ம கார்போகேட்டியான், கார்பானியான், இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டாபிக். ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இதுல இருந்து 6 கொஸ்டின். அடுத்து எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸ்ல இண்டக்டிவ். ஸோ இண்டக்டிவ்ல ஒரு ரியாக்டன் கொடுத்துட்டு அது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து இப்ப கொடுத்திருக்க காம்பவுண்டோட ஹைலி அசிடிக்கா பேசிக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இண்டக்டிவ், ஹைப்பர் கான்ஜுகேஷன், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல மொத்தமா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து கார்போஹைட்ரேட்ஸ் பாக்குறப்போ சுக்ரோஸ் மாலிக்யூல நம்ம இது பண்ணும்போது ஹைட்ரலைஸ் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி 2 மோனோமர்ஸ் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பேசிக் கொஸ்டின்லாம் கார்போஹைட்ரேட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து நாமன் கிளேச்சர் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின். இப்போ ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான் ஹை ப்ரையாரிட்டி. அடுத்து நமக்கு மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், அண்ட் தென் நேச்சர் ஆஃப் பாண்டிங், அப்புறம் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ்லாம் நம்ம சில பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். எனக்கு கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் நம்ம. அடுத்து நாமன் கிளேச்சர் அண்ட் மெக்கானிசம் இன் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். ஸோ இது லாஸ்ட் ப்ரையாரிட்டி. ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ்னா இதுதான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தமா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 45, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில அதிகமா கேட்டிருந்தாங்க 60 கொஸ்டின்ஸ், பிளஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 45 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டாபிக்கோட சிலபஸை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம்.
பிரேக் டவுன் பண்ணி எது ஹைலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் எந்த டாபிக் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில யூனிட் 1 பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் பீரியாடிக் கிளாசிபிகேஷன் யூனிட் தான். ஸோ நம்ம பேசிக்கா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ன்றப்போ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் மாடல்ஸ் படிப்போம். ருதர்ஃபோர்ட், போர் அண்ட் சோமர்ஃபீல்ட் மாடல். அப்புறம் ஒரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். இதுதான் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஏன்னா இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்த ஹையர் ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் நடக்குது அப்படின்றது கேட்பாங்க. அப்ப நமக்கு இந்த சீரீஸ் தெரியும்ல, லைமன், பாமர், பேஷன், பிராக்கெட், ஃபண்ட், இந்த சீரீஸ் எல்லாம் தெரியும்ல. அப்போ ஹையர் லெவல்ல இருந்து எந்த ஸ்டேட்டுக்கு டிரான்சிஷன் ஆகுது அப்படின்றது கேட்பாங்க. இப்ப லைமன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு n is equal to 1, பாமர்னா 2, பாஸ்டர்னா 3. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கேட்கிற கொஸ்டின் வந்து அவ்வளவு சிம்பிளா தான் கேட்கறாங்க. ஸோ இது படிச்சுட்டு போனா நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், டுவலிசம் ஆஃப் லைட், பிளாக் பாடி ரேடியேஷன். இதுல இருந்து லாஸ்ட் இயர் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் இல்ல. ஆனா பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரில இருந்தும் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எனர்ஜி த்ரெஷோல்டு எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. வித் காம்ப்ளன் எஃபெக்ட், டி ப்ராக்லி ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டாபிக், ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். அடுத்து ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ல லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அன்சர்டின் இன் பொசிஷனும் அன்சர்டினிட்டி இன் வெலாசிட்டியும் கொடுத்துட்டு நம்மள மாஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்ச ஹெய்சன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து வேல்யூ ஈஸியா கிடைச்சிடும். ஸோ அவ்வளவு சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து செகண்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன நமக்கு தெரிஞ்சதுதான். அட்டாமிக் ரேடியாய், அயனிக் ரேடியாய், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஸோ பாலிங், மொலிக்கல் ஸ்கேல், அந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ பீரியட்ல எப்படி எல்லாமே வேரி ஆகுது, குரூப்ல எப்படி வேரி ஆகுது. அப்புறம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஸ்லேட்டர்ஸ் ரூல், ஸ்கிரீனிங் எஃபெக்ட், இது பேஸ் பண்ண கான்செப்ட்லாம் நம்ம படிச்சிருந்துருக்கணும். லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் இயர்ல ஸ்லேட்டர்ஸ் ரூல் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கல. ஆனா இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான், ஸ்லேட்டர்ஸ் ரூல். அடுத்து இதுல இதுல டிஃபரெண்டான ஒரு விஷயம் என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் எப்பவுமே பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் யூஜிடிஆர்பில இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த யூனிட் தேர்ட் பார்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல பேசிக்கான திங்ஸ் தான் இருக்கு, பேசிக்கான கான்செப்ட் தான் குவாண்டம்ல சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர்ஸ் பேஸ்ட் ஆன கொஸ்டின், லீனியர், நான் லீனியர் ஆப்ரேட்டர், கம்யூட்டேட்டிங் ஆப்ரேட்டர், அப்புறம் ஸ்ட்ராடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன் அதோட டெரிவேஷன், அப்புறம் வேவ் மெக்கானிக்கல் கான்செப்ட் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா டைம் டிபெண்டன்ட் ஸ்ட்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் என்ன, அந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. டைம் டிபெண்டன்ட் ஸ்ட்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் என்ன, அதே மாதிரி ஸோ டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு குவாண்டம் கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டிருந்தாங்க. நம்ம காம்ப்ளிகேட்டடா சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கல. இப்போ அடுத்த யூனிட்டுக்கு போனோம் அப்படின்னா இதுவுமே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். ஸோ இதுல மெயினா கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எதுல இருந்து அப்படின்னா விஎஸ்சிபிஆர் தியரில இருந்து. ஸோ ஷேப் என்ன, இந்த மாலிகூல்ஸோட ஷேப் என்ன, அண்ட் வேலன்ஸ் பாண்ட் தியரில இருந்து அதோட ஹைபிரிடைசேஷன் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில SF6 இந்த மாலிக்யூலோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்றது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த விஎஸ்சிபிஆர் அப்புறம் வேலன்ஸ் பாண்ட் தியரியில ஹைபிரிடைசேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதே மாதிரி ஜீமன் எஃபெக்ட், இங்க ஜீமன் எஃபெக்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அண்ட் தென் மாலிகுலர் டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த யூனிட்னு பார்க்கும்போது இது எல்லாமே இம்பார்ட்டன்டான டாபிக். அடுத்து யூனிட் டூல பி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ல என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டைபோரேன் பேஸ் பண்ண கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி வேற என்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் பத்தி கேட்பாங்க. அண்ட் தென் கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ இந்த டைம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு கார்பனோட சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு எது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஹை அயனைசேஷன் எனர்ஜி இருக்கு, ஹை மெல்டிங் பாய்லிங் பாயிண்ட் இருக்கு, டி ஆர்பிட்டல், லேக் ஆஃப் டி ஆர்பிட்டல், அண்ட் தென் இட் ஃபார்ம்ஸ் டி பை டபுள் பாண்ட் கொடுத்து இதுல எது தப்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நமக்கு கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றது, ஒவ்வொரு கார்பன், சிலிக்கன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இந்த மாதிரி எல்லா பி பிளாக் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வேற என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா
பாஸ்பின் கேஸ் வந்து ரியாக்ட் பண்ணும்போது பாஸ்பின் கேஸ் வந்து ஃபயர் ஆச்சுன்னா அது எந்த மாதிரி ஸ்மோக் ஃபார்ம் பண்ணும், என்ன கலர்ட் ஸ்மோக் ஃபார்ம் பண்ணும், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பி பிளாக்ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் அதிகமா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஜெர்மானியம், டின், லெட் இதெல்லாம் கொடுத்துட்டு மோனோஆக்சைட்ஸ்ல எது ஹைலி அசிடிக், எது பேசிக், எது ஆம்ஃபோடெரிக், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ பி பிளாக்ன்றப்போ இதெல்லாம் தான் நம்ம கவர் பண்ண வேண்டிய டாபிக். ஸோ யூனிட் 2ல அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இதுல டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மெல்டிங் பாயிண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க. எதனால வந்து மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கு டி பிளாக்கு அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி ஆர்டர் அக்ராஸ் த பீரியட் எப்படி இருக்கும் டி பிளாக்ல, அண்ட் தென் டவுன் த குரூப் எப்படி இருக்கும் டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், டி எலமெண்ட்டுக்கும் சரி எஃப் பிளாக்குக்கும் சரி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு அப்படின்னா யூஎஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் இன்டூ என் பிளஸ் டூ. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி காம்பவுண்ட் வந்து டயாமேக்னெட்டிக்கா பாராமேக்னெட்டிக்கா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் அதிகமா கேட்பாங்க. ஸோ இது இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். அடுத்து அலாய்ஸ்லயுமே திடீர்னு ஒரு இதை கொடுத்து அதோட அதுல என்னென்ன காம்போசிஷன் என்ன, ஒரு அலாய் கொடுத்து அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுவுமே நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். இப்போ அயன், காப்பர், நிக்கல், குரோமியம் இதெல்லாம் என்ன அலாய்ஸ் ஃபார்ம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அது நம்ம அதுல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அந்த மெட்டல் இருக்கு அப்படின்றது ஒரு குத்து மதிப்பான அப்ராக்சிமேட்டான வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட போதும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் டிஎன்எஸ் பிளாக்ல. அடுத்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ல அதோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப் பிளாக் எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் லாந்தரைட் அண்ட் ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன், இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக், இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் செப்பரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் லாஸ்ட் டைம் அதிகமா கேட்கல, பட் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, ஹை ப்ரையாரிட்டி டாபிக் தான் இதுதான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. மொத்தமா 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, ஸோ அந்த டாபிக் தான். இதுலயுமே பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எதுவுமே இல்லை. இந்த சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஐயூபேக் நாமென்க்ளேச்சர். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு நேம் கொடுத்துட்டு அதோட காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நமக்கு வரைய சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி லிகாண்ட்ஸ் கிளாசிபிகேஷன்ல நமக்கு வந்து இது ஆம்பிடென்டேட் லிகாண்ட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆம்பிடென்டேட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அந்த கொஸ்டின் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அது நம்ம தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். அண்ட் தென் கிளாசிபிகேஷன் ஆஃப் லிகெண்ட்ஸ்ல மோனோ அண்ட் பைடென்டேட் லிகெண்ட். ஐசோமெரிசம் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இங்க. ஸோ ரெண்டு இது எலமெண்ட் கொடுத்துட்டு, ஐ மீன் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அது எந்த ஐசோமெரிசத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஐசோமெரிசம் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அது மாதிரி இன்னர் ஆர்பிட்டல் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸஸ் பத்தி தெரிஞ்சிருந்திருக்கணும். காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அது இப்போ நமக்கு கண்டுபிடிச்சிடும் அது வந்து ஆக்டாஹீட்ரல் தான் நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குன்னா அந்த மெட்டலோட 6 லிகண்ட் அட்டாச் ஆயிருக்கும், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஆனா இது வந்து sp3d2 இல்ல d2sp3 நமக்கு தெரியாது. சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொரு ஆர்பிட்டல் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்சஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தியரிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இது 3 தியரியுமே இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்னஸ் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. ஸோ இதுல இருந்தும் அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கர்னஸ் தியரியில இருந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிரைமரி வேலன்சி கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதோட பிரைமரி வேலன்சி கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் பிரைமரி வேலன்சி. ஸோ அது கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வேலன்ஸ் பாண்ட் தியரி கொடுத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில ப்ரையாரிட்டி ஆர்டர் கேட்டிருந்தாங்க. லிகாண்டோட ப்ரையாரிட்டி ஆர்டர், எது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், எது வீக் ஃபீல்ட் லிகாண்ட், அந்த ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இஏஎன் ரூலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இது. ஸோ இதுல வந்து சில 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அந்த 4 காம்ப்ளெக்ஸ்ல எந்த காம்ப்ளெக்ஸ் இஏஎன் ரூல ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர்ல. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன்ல அந்த அளவுக்கு எதுவும் கொஸ்டின் கேட்ட மாதிரி தெரியல யூஜிடிஆர்பில. ஆல்சோ ஆனாலும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஸோ அது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கோம். ஏன்னா இது ஹை ப்ரையாரிட்டி டாபிக், அதனால எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி.
ஸோ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. நமக்கு எல்லா டிகே பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஆல்பா பீட்டா காமா ரேஸ், N/P ரேஷியோ, ஐசோடோப்னா என்ன, ஐசோபார் என்ன, ஐசோடோன் என்ன, அண்ட் தென் லாஸ் ஆஃப் ரேடியாக்டிவிட்டி, ரேடியாக்டிவ் ஈக்குவலிபிரியம். ஸோ இதெல்லாம் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இதுல இருந்து எப்படி வேணா கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல ஃபிஷன், ஃபியூஷன், ஸ்பலேஷன் ரியாக்ஷன் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அதோட அப்ளிகேஷன். ஸோ லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் பிளாட் வர்சஸ் அந்த பிளாட்ல பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வர்சஸ் மாஸ் நம்பர். சாரி, ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிட்டேன். பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் வர்சஸ் மாஸ் நம்பர் கொடுத்துட்டு இதுல இந்த ரேஞ்சுக்குள்ள வரதுல எதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ, இப்போ 40ல இருந்து 120க்குள்ள இருக்க மாஸ் நம்பர்ல எதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரியும் அயனுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில இருந்து. அடுத்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபைனல் சாப்டர் என்ன அப்படின்னா அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டன்டான டாபிக் என்னெல்லாம் அப்படின்னா கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். And then titrations, redox titration, complexometric titrations, and conductometric titrations based பண்ண questions தான் நமக்கு ஆன்சர் பண்ண புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான போர்ஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ காமனான புக் பூரி சர்மா காலியா. ஸோ இதுதான் எல்லா டாபிக்குமே நமக்கு வந்து இந்த பூரி சர்மா காலியாவை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஹியூஹியும் அந்த மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் டீட்டெயில்டா படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹியூஹி புக்கை ரெஃபர் பண்ணிக்குவோம். ஹியூஹில இன்னும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பூரி சர்மா காலியா கொஞ்சம் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பூரி சர்மா காலியா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஹியூஹி யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூஹி நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து மெயினா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, டி பிளாக் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா அதிகமா நம்ம ரீட் பண்ணணும்னா இதுக்கு ஜேடி லீ பெஸ்ட். அதே மாதிரிதான் ஸ்ரீவரன் அட்கின்ஸும் ஸ்ரீவரன் அட்கின்ஸ். அண்ட் தென் குவாண்டம் கெமிஸ்ட்ரி இதுல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. அதனால குவாண்டம் கெமிஸ்ட்ரியில முக்கியமான ஒரு புக் அப்படின்னா டொனால்ட் மெக்யூரி அண்ட் தென் ஆர்கே பிரசாத். ஸோ இந்த ரெண்டு புக்கையும் ரெஃபர் பண்ணிக்கலாம் குவாண்டம் கெமிஸ்ட்ரிக்கு. யூஜிடிஆர்பி பொறுத்தவரை நான் சஜஸ்ட் பண்ற புக் எது அப்படின்னா அது பூரி சர்மா காலியானா. ஸோ எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம இதுல படிச்சுக்கணும். இப்போ அடுத்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கேஷியஸ் ஸ்டேட். ஸோ கேஷியஸ் ஸ்டேட்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஐடியல் கேஸோட பிஹேவியர் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் அதிகமா கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு கேஸ் லாஸுமே தெரிஞ்சிருக்கணும். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோஸ் லா, அப்புறம் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், அதே மாதிரி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன இது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். ஸோ ஐடியல் கேஸா இருந்ததுன்னா அது என்ன எப்படி ஒபே பண்ணணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருந்திருக்கோம். அண்ட் தென் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ். ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆர்எம்எஸ், ரூட் மீன் ஸ்கொயர், மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டுட்டு வர மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருந்ததே தவிர வேற காம்ப்ளிகேட்டடா எதுவுமே இல்லை. இதோட மாலிகுலர் வெலாசிட்டிஸ், ரூட் மீன் ஸ்கொயர், மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிஸ் இதுக்கான ஃபார்முலா எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் கொலிஷன் டயமீட்டர் கேட்டிருந்தாங்க. கொலிஷன் டயமீட்டர், கொலிஷன் நம்பர். ஸோ கொலிஷன் டயமீட்டர் ஆஃப் நைட்ரஜன் கேட்டிருந்தாங்க. நைட்ரஜன் மாலிகுல் இந்த எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் பிஹேவியர் ஆஃப் ரியல் கேசஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர், இன்வர்ஷன் டெம்பரேச்சர்னா என்ன. ஸோ இது பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் இல்லை, ஆனா இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அண்ட் லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேசஸ். ஸோ கேஷியஸ் ஸ்டேட்ல அதிகமா கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கிறது வந்து மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ் அண்ட் தென் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து அதிகமா கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்ல முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா மில்லர் இண்டிசஸ் தான். மில்லர் இண்டிசஸ் அண்ட் தென் டிஃபெக்ட்ஸ் இன் கிறிஸ்டல்ஸ். இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் யூஜிடிஆர்பில. அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு ஆனியன்ஸ் வந்து எந்த இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ சாலிட் ஸ்டேட்ல இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான் இது. அடுத்து தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஹை ப்ரையாரிட்டி டாபிக் இது தெர்மோடைனமிக்ஸ்ல. இதுல நமக்கு அகைன் பேசிக் டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங் என்ன, ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம், அப்புறம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு கொஸ்டினா இருந்தது.
4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இதுல எது இன்டென்சிவ் அண்ட் எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் தெர்மோடைனமிக் ப்ராசஸ், ரிவர்சிபிள் ப்ராசஸ், அப்புறம் ஒர்க் டன் இன் ரிவர்சிபிள் ப்ராசஸ், அதே மாதிரி ஒர்க் டன் இன் ரிவர்சிபிள் ஐசோதர்மல் ப்ராசஸ், ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ், கார்னாட் சைக்கிள், ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பேத் ஃபங்க்ஷன்னா என்ன. ஸோ இதெல்லாம் சிம்பிளான டாபிக் தான், ஆனா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் லாஸ்மே தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அகைன் கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு இதுல கொடுத்திருக்கிறதுல எது கிப்ஸ் ஹெல்மோல்ட்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு கொஸ்டின் இருந்தது. அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபி அண்ட் சிவி, இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அண்ட் தென் இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இது எல்லாமே சொன்ன மாதிரி கார்னாட் சைக்கிள், என்ட்ரோபி கால்குலேஷன், என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம், என்ட்ரோபி ஆஃப் சரௌண்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் இதுக்கான ஃபார்முலா என்ன, அதே மாதிரி ஹீட் சிஸ்டமோட ஹீட் கெப்பாசிட்டி என்ன. ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக்கா கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பில. கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ஈஸியா என்ன கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா ரேட்லாம் கேட்கலாம். அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதோட ஆர்டர் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அதோட மாலிகுலாரிட்டி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். இல்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் அதோட டெரிவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், இதோட டெரிவேஷன் கேட்பாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு நமக்கு பேசிக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலே போதும். ஆர்டர் வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். அது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து அரினியஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அரினியஸ் ஈக்குவேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அதே மாதிரி அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டா எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் நம்ம கொண்டுட்டு வர்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அடுத்தது தியரி ஆஃப் ரியாக்ஷன் ரேட்ஸ்ல கொலிஷன் தியரி, அப்புறம் சிக்னிபிகேஷன் ஆஃப் என்ட்ரோபி அண்ட் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். ஆனா காமனா கேட்கிற கொஸ்டின்ஸ் இதுல அரினியஸ் ஈக்குவேஷன் வந்து கேட்பாங்க, ஆர்டர், மாலிகுலாரிட்டி, ரேட் லா பேஸ் பண்ணி கேட்பாங்க, அண்ட் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அண்ட் தென் ஹாஃப் லைஃப் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதோட ஹாஃப் லைஃப் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக். நெக்ஸ்ட் கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ். கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ்ல இப்போ கொலாய்ட்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ்ல லாஸ்ட் டைம் கோல்டு நம்பர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுவுமே ஆல்புமினோட கோல்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மற்ற டாபிக்ஸ்மே இம்பார்ட்டன்ட் தான், விச் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்ட்ஸ், அண்ட் தென் எமல்ஷன், ஜெல், அப்புறம் அந்த டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ், அது எல்லாமே நம்ம படிச்சிருந்துருக்கணும். அது அடுத்தது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரின்றப்போ சொன்ன மாதிரி பிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ்ட் ஆப்ஷன், சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதுல எது கெமிஸ்ட் ஆப்ஷனோட ப்ராப்பர்ட்டி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் யூஜிடிஆர்பில. ஸோ இந்த மாதிரி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அந்த டிஃபரன்ஸுமே நம்ம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும் பிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ்ட் ஆப்ஷனோடது. அண்ட் தென் லாங்மியர் ஐசோதம் அப்சார்ப்ஷன், அதுல லாங்மியர் ஐசோதம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் இது பேஸ் பண்ணி கொஸ்டின் இல்ல, பட் ஆனா இது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக், லாங்மியர் ஐசோதம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில மெயினான கான்செப்ட் என்னன்னா நர்ன்ஸ் ஈக்குவேஷன் தான். நர்ன்ஸ் ஈக்குவேஷன், calculation of cell EMF, and then thermodynamic parameters. ஸோ டெல்டா ஜி, டெல்டா ஹெச், டெல்டா எஸ் ஓட வேல்யூஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ண தெரிஞ்சுருக்கணும். அண்ட் தென் ஓவர் பொட்டன்ஷியல் அண்ட் ஹைட்ரஜன் ஓவர் வோல்டேஜ். ஸோ இது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அண்ட் தென் அடுத்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா டி பை ஹக்கல் ஈக்குவேஷன், கோல்ராஷஸ் லா, அண்ட் தென் பொட்டன்ஷியோமெட்ரிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிஹெச், பிகே கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எல்லாமே எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அண்ட் தென் இங்க கொரோஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சொன்ன மாதிரி கேல்வனைசிங். ஸோ இப்போ எந்த மெட்டலை நம்ம அயன்ல கோட் பண்ணும்போது அது கொரோஷனை ப்ரிவென்ட் பண்ணும். அந்த கொரோஷனை ப்ரிவென்ட் பண்றதுதான் கேல்வனைசேஷன். ஸோ எந்த மெட்டலை அயன்ல கோட் பண்ணா அது பேரு கேல்வனைசேஷன் அப்படின்னா ஆன்சர் ஜிங், ரைட்? ஸோ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கொரோஷன்ல இருந்து. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸ்பெக்ட்ரோஸ்கோபில லாஸ்ட் டைம் அதிகமா கேட்டிருந்த கொஸ்டின் எதுல இருந்து அப்படின்னா யூவி விசிபிள்ல இருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. கான்ஜுகேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இதோட
லாம்டா மேக்ஸ் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பேத்தோகோமிக் ஷிஃப்ட் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி என்எம்ஆர் போறப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட இது என்னன்னு கேட்டிருந்தாங்க, அதோட ஸ்பிளிட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி ரிலேட்டடாவும் கொஸ்டின் இருந்தது. அண்ட் தென் இஎஸ்ஆர் ரிலேட்டடாவும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதிகமா கொஸ்டின் கேட்டிருந்தது இந்த ஆர்கானிக் பார்ட்ல இருந்து தான். இதுல வந்துட்டு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்ன அப்படின்னா மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரா ஆஃப் டயட்டாமிக் மாலிக்யூல், ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும், செலெக்ஷன் ரூல்ஸ், அப்புறம் ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுல வந்துட்டு சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கொடுத்துட்டு அதோட அது எந்த ரீஜன்ல நமக்கு பீக் கிடைக்கும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம படிச்சு வச்சுருக்கோம். அண்ட் தென் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில. நெக்ஸ்ட் புக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில அகைன் யூஜில யூஸ் பண்ற புக் பூரி சர்மா பத்தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான புக். எல்லா கான்செப்டுமே இதுல கவர் ஆயிடும் இந்த புக்ல. இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்டா படிக்கணும்னு நினைக்கிறவங்க அட்கின்ஸ் படிக்கலாம், இல்ல கேஎல் கபூர். ஸோ இந்த மூணு புக்கும் தான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூஜிடிஆர்பிக்கு சஜஸ்ட் பண்ற புக். நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு பாக்குறப்போ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல அது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன், அடிஷன் டு சி டபுள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ, எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ். அதே மாதிரி சில ரியேஜன் சோடியம் போரோஹைட்ரேட், லித்தியம் போரோஹைட்ரேட், ஆஸ்மியம் டெட்ராக்சைடு, ஓசோன். ஸோ இதெல்லாம் ஓசோன் பேஸ் பண்ணிலாம் லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், இது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ இது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸ்ல அகைன் இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட். ஸோ இப்போ லாஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பென்சீன் மாலிக்யூல் கொடுத்துட்டு அதுல வந்துட்டு இதுல என்ன என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன இது நடக்குது, என்ன எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு கேட்டிருந்தப்போ அது ரெசனன்ஸ். ஸோ ரெசனன்ஸ் ஆன்சர் ரெசனன்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சில ஆன்சர் பண்ணும்போது நம்ம ஸ்டெரிக் எஃபெக்ட் பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. அண்ட் தென் அடிஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்ஸ்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டாபிக். அண்ட் தென் நாமன் கிளேச்சர்ல ஒரு நேம் கொடுத்துட்டு அது ஸ்ட்ரக்சர் வரைகிறது, இல்ல ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு நேம் வரைகிறது, இந்த மாதிரி கான்செப்ட் அதிகமா கேட்டிருந்தாங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் பாண்டிங்ல மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல், கார்போகேட்டையான் அண்ட் கார்பானியம். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ ஃப்ரீ ரேடிக்கலோட சிந்தசிஸ் என்ன, ஸ்டெபிலிட்டி என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல், கார்போகேட்டைன், கார்பானியம், இது மூணோடது. அது மாதிரி ஃப்ரீ கார்பீன்ஸுமே படிச்சு வச்சுக்கலாம். ஃபிஷர் கார்பீன் அதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இதுலதான் இந்த லாஸ்ட் எக்ஸாம்ல இதுதான் ஹை ப்ரையாரிட்டி. ஏன்னா 9 கொஸ்டின் இதுல இருந்து கேட்டிருந்தாங்க. ஆர்எஸ் ப்ரொஜெக்ஷன் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரொஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன் இது கொடுத்துட்டு இதுல இந்த கொடுத்துருக்க ப்ரொஜெக்ஷன் வந்து என்னதுன்னு கேட்டிருந்தாங்க. ஃபிஷரா, சாஹாஸா, நியூமனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன்ல. ஸோ அதனால நமக்கு அது இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வால்டன் இன்வர்ஷன் அண்ட் SN2 பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் Z அண்ட் E ஐசோமர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு ஆல்கீன் மாலிக்யூல் மூணு மூணு டபுள் பாண்ட்ஸ் கொடுத்துட்டு அது வந்து Z ஐசோமர், இந்த மூணு இதுவுமே Z எது E எது, Z ஐசோமர் எது, E ஐசோமர் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதே மாதிரி சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அது என்என்சியோமரா, டயஸ்டீரியோமரா, மீசோ காம்பவுண்டா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அடுத்து மெக்கானிசம்ல தான் நம்ம சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஃப்ரெடெல்-கிராப்ஸ் ரியாக்ஷன், அதே மாதிரி அரோமேட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன், பென்சைன் மெக்கானிசம், பின்னக்கோல் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கான்செப்ட் மெக்கானிசம்ல வரும்போது. அடுத்து கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண இந்த மாதிரி சுக்ரோஸ் கொடுத்துட்டு இந்த சுக்ரோஸ் மாலிக்யூல ஹைட்ரலைஸ் பண்ணும்போது அது என்னென்ன மாலிக்யூல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ்னு வரும்.
அதே மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சுக்ரோஸ் பேஸ் பண்ணது, இந்த மாதிரி குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் பேஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட மோனோமர்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ சுக்ரோஸ்ன்றப்போ அதோட மோனோமர்ஸ் குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். அது மாதிரி லாக்டோஸ், மால்டோஸ், ஜென்டேயோ, பயோஸ், இதுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மாதிரி அதோட சுக்ரோஸோட மேனுஃபேக்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் இதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சுக்ரோஸ் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது நமக்கு அதோட மோனோமர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிருந்தா தான் நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் தென் பியூட்டா ரொட்டேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டி சுகர்ஸ், எல் சுகர்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆர்டர் நம்ம படிச்சு வச்சிருந்திருக்கணும். அந்த ட்ரீ இருக்கும் இல்லையா, டி சுகர்ஸ்க்கும் சரி எல் சுகர்ஸ்க்கும் சரி அந்த ட்ரீ நம்ம படிச்சு வச்சிருந்திருக்கணும். அண்ட் லாஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுல பாலிமர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சில சில இம்பார்ட்டன்டான பாலிமர்ஸ். என்ன என்ன பாலிமர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டைரீன், பியூட்டாடைன் ரப்பர். ஒரே மாதிரி சிமிலரா கொஸ்டின் ரெண்டு கேட்டிருந்தாங்க. ஸ்டைரீன், பியூட்டாடைன் ரப்பர். அதே மாதிரி ஆக்ரிலோ நைட்ரைல், பியூட்டாடைன் ரப்பர். ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு இதோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்டைரீன் 1,3 பியூட்டாடைன். அதே மாதிரி இதை கொடுத்துட்டு இதோட நேம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அக்ரிலோ நைட்ரைல் பியூட்டாடைன். ஸோ இதோட பேர் வந்துட்டு பூனா என் கோபாலிமர். இதோட பேர் வந்துட்டு பூனா எஸ் கோபாலிமர். ஸோ சேம் கான்செப்ட் தான். இது ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதே கான்செப்ட்ல இருந்து. அப்ப நமக்கு இது பத்தின ஐடியா இருந்தா தான் நம்ம இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து தெர்மோசெட்டிங் பாலிமர், தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர் ரிலேட்டட் கொஸ்டின் இருந்தது. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். அண்ட் தென் டைஸ்க்கு வரப்போ குரோமோஃபோர்னா என்ன, ஆக்சோக்ரோம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த இந்த டைஸோட ஃபார்ம்லா என்ன, இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் டைஸ், என்ன கிளாசிபிகேஷன்ல வரும், ஆசிட் டை, வேட் டை, மெத்தில் டை. ஸோ இந்த கிளாசிபிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருந்துருக்கணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான புக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம அகைன் யூஜி பேஸ்ட் புக் தான். ஜெயின் சர்மா புக்ல நிறைய டீட்டெயிலா எல்லா கான்செப்டுமே டீட்டெயிலா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் இன்னும் டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னா நமக்கு மார்ச்சோட அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி புக் இருக்கு. அண்ட் தென் கிளேடன் புக்மே ரொம்பவே இம்பார்ட்டன்டான புக். இதுல வந்துட்டு அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம், கார்போகேட்டியான், கார்பானியன் இன்டர்மீடியேட்ஸ், அண்ட் தென் சிந்தசிஸ் பேஸ்ட் கான்செப்ட்லாம் படிக்கணும்னா கிளேடன் வந்து அதுக்கு பெஸ்ட். அண்ட் தென் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்கும் சரி ரியாக்டிவ் இன்டர்மீடியட்ஸ் இன்னொரு புக் இருக்கு, ரியாக்டிவ் இன்டர்மீடியட்ஸ் பை கல்சி. ஸோ அதுவுமே நல்ல புக் தான். டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கான்செப்டையுமே. ஆனா நான் சஜஸ்ட் பண்றது யூஜிடிஆர்பிக்கு ஜெயின் சர்மா. நம்ம சிக்ஷா கிளாஸ்ல யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி கோர்ஸ்க்கு நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். அதோட ரெக்கார்டட் வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். ரெகுலர் டெஸ்ட் சீரீஸ் நடக்கும். அண்ட் பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் சிக்ஷா கிளாஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.